வாங்க அன்பு ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கான ராசி பலன்கள் குறிப்பாக 16/8/2025 21/8/2025 ராசி பலன்களைத்தான் நாம் இங்கு பார்க்க போகிறோம். ரிஷபத்தை பொறுத்தவரை கார்த்திகை 2, 3, 4 பாதம், ரோகிணி மிருகசீரிசம் 1, 2 பாதம். உங்களுக்கான கிரக நிலையை பொறுத்தவரை தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு, சுக்கிரன் தைரிய வீரியஸ்தானத்தில் சூரியன், புதன் சுகஸ்தானத்தில் கேது, பஞ்சமி ஸ்தானத்தில் செவ்வாய், தொழில் ஸ்தானத்தில் சனி வக்கிரமாக, ராகு லாபஸ்தானத்தில் சந்திரன் என உங்களுக்கான கிரகங்கள் பலம் வருகின்றன. இப்படி உங்களுக்கான கிரகங்கள் பலம் வரப்ப உங்களுக்கான பலன்கள் எப்படி இருக்கு, அதே போல பரிகாரங்கள் என்ன, நட்சத்திர பலன்கள் என்னங்கிறது எல்லாமே இங்க நம்ம விரிவா பார்ப்போம். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மற்றவோட பார்த்தீங்கன்னா கருத்து வேறுபாடுகள் உருவாக்கலாம். கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்துக்கள் கடைசியாக ஏற்கப்படும். கருத்துக்கள் ஏற்கப்படுறது மட்டும் இல்லாமல் உங்கள் முடிவுகளையும் ஏற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதற்கு நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியம். இந்த கால நேரத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பணம்ங்கிறது உங்களுக்கு இந்த கால நேரத்தில் பண வரத்துங்கிறது ரொம்பவே சிறப்பாக இருக்க போகுது. சிறப்பாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் எதிர்பாராத நேரம், எதிர்பாராத இடங்கள்ல இருந்தால் உங்களுக்கு பண வரத்து அப்படிங்கிறது இந்த கால நேரத்தில் வரப்போகுது அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம். இதுவரை நீங்கள் பல முயற்சிகள் எடுத்திருப்பீங்க. அந்த பல முயற்சிகளும் நிறைய காரியங்கள் தடைப்பட்டிருக்கும். என்னடா நான் இவ்வளோ முயற்சிகள் பண்ணுறேனே, இவ்வளோ முயற்சிகள் பண்ணாலும் இந்த காரியம் தடைப்பட்டிருக்கேன், முடிக்கவே முடியல, என்ன பாதி முடிச்சா அதுக்கு மேலே அங்கங்கே போயிட்டுருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மாறப்போகிற காலமும் நேரமும் வந்துருச்சுன்னு சொல்லலாம். இதனால் உங்களுக்கு முடிக்க முடியாத காரணங்கள், அதே போல் தாமதமான காரியங்கள் எல்லாமே முடிய போகுது அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம். அதே போல் நீங்கள் முன்பே போலவே முயற்சிகள் எடுங்க. அந்த முயற்சிகள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிறப்பான மாற்றங்களை கொண்டு வரப்போகுது அப்படிங்கிறது தான் உங்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம். இப்படி உங்களை சுற்றி எல்லா நல்லதுகள் நிறைய நடந்துட்டு இருக்கப்ப என்ன ஆகுனா, இதை சார்ந்த உங்களுக்கு மன தைரியமும் உடல் தைரியமும் இந்த கால நேரத்தில் சூப்பராக இருக்குது. இப்படி மனமும் இந்த உடலும் சேர்ந்து செயல்படுறதுக்கு இந்த மன தைரியம் உங்களுக்கு ஒரு காரியமாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஏற்றம் அப்படிங்கிறது இந்த கால நேரத்தில் ஒரு முன்னேற்றமாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. இப்போ நீங்கள் தொழில் வியாபாரம் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா குறைவில்லாத, இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குறைவில்லாத ஏற்றங்கள்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அதே போல் இந்த வாரத்துலேயும் உங்களுக்கு குறைவில்லாத ஏற்றங்கள் உங்களை சுற்றி வரப்போகுது. இந்த ஏற்றங்களால் உங்கள் வாழ்க்கையில் மேலும் மேலும் நீங்கள் பெரிய நிலைகளை அடைய போகிறீங்க. இந்த கால நேரத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தொழிலை பொறுத்த வரைக்கும் புதிய ஆர்டர்களை பார்த்தீங்கன்னா நீங்கள் பெறதுக்கு முயற்சிகள் எடுப்பீங்க. அந்த முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிறப்பாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த முயற்சிகளால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல பலன்கள் தான் இங்கே ஒட்டு மொத்தமாக கிடைக்க போகுது. இதனால் ஒட்டு மொத்தமாக உங்கள் வாழ்வில் ஏற்றம் அப்படிங்கிறது இந்த கால நேரத்தில் சூப்பராக இருக்க போகுது அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுவரை வேலைகள் என்னப்பா நானும் எவ்வளோ வேலை தான் செய்கிறது, ஆனால் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேலை செஞ்சாலும் எனக்கு அங்கீகாரமும் கிடைக்க மாட்டேங்குது, அதே போல் எனக்கான பிரச்சனைகள் தானே அதிகமாகுது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது புரியுது. அதெல்லாம் மாறப்போகுது. மாறுறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிரச்சனைகள் குறைய போகுது. பிரச்சனைகள் குறையது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா வேலை சார்ந்த பயணங்கள் இந்த கால நேரத்தில் குறைய போதாவது ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷன் கூட உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இந்த கால நேரத்தில் இருக்குது. அதே போல் உங்களுக்கு பதவி உயர்வெல்லாம் கிடைக்கிறதுக்கான காலம் சூழல் இரண்டுமே இப்போ உங்களுக்கு சரியாகவும் நல்லாவும் இருக்குது அப்படின்னு நம்மளால் மேற்கொண்டு சொல்ல முடியும். இப்படி இருக்க சூழ்நிலை உங்கள் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் அவ்வப்போது வரும். ஆனால் பிரச்சனைகள் வந்த இடமே தெரியாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் இந்த கால நேரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனைகள் பெருசாக இருக்காது. உங்களுக்கு ஏற்றம் அப்படிங்கிறது இந்த கால நேரத்தில் சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. இதுவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கணவன் மனைவியிடையே இருந்த பிரச்சனைகள், மன கஷ்டங்கள், மன தாங்கல்கள் எல்லாமே மாறப்போகுது அப்படிங்கிறது இன்னொரு சிறப்பான செய்தியாக இங்கு பார்க்கப்படுது. குழந்தைகள் நலனில் நீங்கள் அதிகமாக அக்கறை செலுத்த போறீங்க. குழந்தைகள் நலனில் அக்கறை செலுத்துறது மட்டும் இல்லாமல்
உங்கள் குழந்தைகளோட ஏற்றம் முன்னேற்றம் இரண்டுக்குமே நீங்கள் காரணம் காரியமாக இந்த கால நேரத்தில் இருக்க போகிறீங்க. உங்களுக்கு புதிய நண்பர்கள் கிடைப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த கால நேரத்தில் உங்களுக்கு வந்து புதிய நண்பர்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த நண்பர்கள் உங்களுக்கு வந்து வாழ்வில் ஏற்றத்திற்கும் உங்கள் முன்னேற்றத்துக்கும் ஒரு காரணமாக இருக்க போகிறாங்க. அந்த நண்பர்களால் உங்களுக்கு நிறைய நன்மைகள் இந்த கால நேரத்தில் கிடைக்க போகுது. பெண்களை பொறுத்தவரை இந்த கால நேரத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுவரை தடைப்பட்ட காரணங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு மறுபடியும் தடையிலேருந்து நீங்கி உங்களுக்கு சரியாக வரப்போகுது. சரியாக வரது மட்டும் இல்லாமல் அந்த தடைகள் நீங்கள் அந்த காரணங்களை சிறப்பாகவும் மேம்படவும் நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படிங்கிறது இன்னொரு சிறப்பாக இங்கு பார்க்கப்படுது. அதற்கான நீங்கள் முடிவுகளை எடுக்கிறப்போ வந்து கொஞ்சம் முயற்சிகளை அதிகமாக்குங்க. அந்த முயற்சிகள் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொண்டு வரப்போகுது. இந்த கால நேரத்தில் பெண்களை பொறுத்தவரை ரொம்பவே உற்சாகமாக செயல்படுவீங்க. இதுவரை உங்களுக்கு வந்து பெருசாக உற்சாகம் இல்லாமல் இருந்தால் கூட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் உற்சாகம் அதிகரிக்கும். அந்த உற்சாகமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பான வேலைகளை செய்யறதுக்கு ஒரு வாய்ப்புகளை உங்களுக்கு தரப்போகுது அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம். மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் நம்பிக்கை அதிகமாகும். நம்பிக்கை அதிகமாகிறது மட்டும் இல்லாமல் உங்கள் நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் வந்து சிறப்பான ஏற்றங்கள் பெறப்போது. உங்கள் ஏற்றங்களுக்கு உறுதுணையாக நண்பர்கள் அது மட்டும் இல்லாமல் ஆசிரியர்கள் இங்கு பார்க்கப்படுறதுனால உங்களுக்கு ஏற்றம் அப்படிங்கிறது இங்கே ஒரு முன்னேற்றமாக பார்க்கப்படுது. இது உங்களுக்கு சிறப்பான முறைகளையும் உங்கள் வாழ்க்கையில் சிறப்பான ஏற்றங்களையும் கொண்டு வர தரப்போகுது. பரிகாரங்களை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிரன் பார்த்தீங்கன்னா நீங்கள் நவ கிரகங்களை வழிபடுறது ரொம்பவே நல்லது. குறிப்பாக நவ கிரகங்களை சுக்கிரனை வழிபடுறப்போ உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் அது மட்டும் இல்லாமல் செல்வ செழிப்பு பெருகும். தேவையில்லாத பிரச்சனைகள் குறையிறது மட்டும் இல்லாமல் செல்வ செழிப்பு பெருக போகுது. செல்வ செழிப்பு பெருகிறது மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் மேலும் மேலும் மகிழ்ச்சி உண்டாக போகுது. இந்த மகிழ்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதம் முழுவதும் தொடர்வதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக காணப்படுது. இப்படிக்கா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கிரக மாற்றங்கள் அதே போல் பொது பலன்கள் பரிகாரங்களை பார்த்துட்டோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நட்சத்திர பலன்களை பார்க்கலாம். நட்சத்திரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு நம்ம முதல்ல பார்க்க போகிறது கார்த்திகை 2, 3, 4 பாதம். இதற்கான நட்சத்திரங்கள் நிலைமை சார்ந்து உங்களுக்கான கிரக நிலையை சார்ந்த பலன்கள் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். இந்த வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவியிடையே வந்து பார்த்தீங்கன்னா இதுவரை இருந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்க போது. பிரச்சனைகள் நீங்கிறது மட்டும் இல்லாமல் அந்த பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு அன்பு மலர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த கால நேரத்தில் இருக்க போது. இதுவரை சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் கூட அதெல்லாம் மறையப்போகுது அப்படிங்கிறது இன்னொரு சிறப்பான செய்தியாக இங்கு பார்க்கப்படுது. இப்படி இருக்கிற நேரத்தில் உங்கள் குடும்பத்தில் விழா கோலம் பூண்ட சூழ்நிலை உருவாக போகுது. உங்கள் குடும்பத்தில் விழா கோலம் போன்ற சூழ்நிலை உருவாகிறதுனால உங்கள் குடும்பமே குதூகலமாக இருக்க போகிறாங்க. நீங்கள் மட்டும் இல்லாமல் கணவன் மனைவி பிள்ளைகள் அதே போல் வந்து உங்கள் பெற்றோர்கள் அது மாதிரி எல்லாத்தோடையும் சேர்ந்து நீங்கள் சந்தோஷமாக இருக்கிற கால நேரம் இது அப்படின்னு சொல்லலாம். அதே போல் வாகனங்கள் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு மனை வாங்கிறதுக்கான அறிகுறிகள் அதிகமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா வீடு வாகனங்கள் எல்லாமே வாங்கிறதுக்கான அறிகுறிகள் அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் இந்த நல்ல காரியத்தை உபயோகிச்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கால நேரத்தில் பண வரத்து சிறப்பாக இருக்கும். இந்த பண வரத்தின் காரணமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எட்டாத இடத்தை எட்ட போகிறீங்க அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து பயணங்கள் அதிகமாக மேற்கொள்ள போகிறீங்க. பயணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து வீண் அலைச்சலாக இருக்காது. அலைச்சல்கள் இல்லாமல் பயணங்கள் எல்லாமே உங்களுக்கான சாதகமான பலன்களை கொண்டு வரப்போகுது. பலன்கள் எல்லாமே சாதகமான பலன்களை கொண்டு வரதுனால உங்களுக்கு இந்த கால நேரத்தில் சிறப்பான முன்னேற்றம் கிடைக்க போகுது. குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சுப நிகழ்ச்சிகள் அதிகமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த கால நேரத்தில் இருக்கிறது மட்டும் இல்லாமல் உங்கள் உறவினர்கள் வீட்டில் கூட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சுப நிகழ்ச்சிகளை நீங்கள் அதிகமாக கலந்துக்க போகிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் இப்படி சிறப்பாக உருவாகியிருக்கு. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து சிறப்பு அதிகமாக இருக்குது. ஏற்றங்கள் அதிகமாக இருக்குது தடைகளையும் தாமதங்களையும் விட. அடுத்து நம்ம பார்க்க போகிற நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா ரோகிணி நட்சத்திரம். இந்த ரோகிணி நட்சத்திரம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ரோகிணி நட்சத்திரத்தை பொறுத்தவரை இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்கள் மதிப்பும் மரியாதையும் கூட போகுது. ஏன்னா நீங்கள் வந்து எல்லா செயல்களிலும் சிறப்பாக செயல்படுவீங்க. எல்லா செயல்களிலும் சிறப்பாக செயல்படுறது மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்பத்தில் இருக்க எல்லாத்தோட பிரச்சனைகளையும் இழுத்து போட்டு அதுக்கு நன்மைகள் பண்ணுவீங்க. நன்மைகள் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கான சொல்யூஷனையும் கொடுப்பீங்க. அதனால் உங்களோட மதிப்பு மரியாதை உங்கள் வீட்டில் மட்டும் இல்லை சமுதாயத்திலையும்
உயர்வதற்கான வாய்ப்பும் நேரமும் அதிகமாக இருந்துச்சு. அதே போல் தூரத்துலேருந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெளி ஊர்லேருந்தையோ வெளி மாநிலத்திலேருந்தையோ உங்களுக்கு வந்து நல்ல செய்தி வரதுக்கான காலம், நேரம், கிரக மாற்றம், நிலை எல்லாமே சிறப்பாக இருக்குது. இப்படி உங்களுக்கு சிறப்புகள் அதிகமாக இருக்கிற நேரத்தில் எதிர்பார்த்த நேரத்தில் எதிர்பாராத இடத்துலேருந்து கூட உங்களுக்கு பண வரவு அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்கும். எதிர்பாராத நேரத்தில் கூட உங்களுக்கு பண வரவு அதிகமாக இருக்கிறதுனால உங்கள் மனதும் மகிழ்ச்சியாக இருக்கும். அதே போல் உள்ளமும் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளாக இது பார்க்கப்படுது. அதே போல் இந்த கால நேரத்தில் நீங்கள் வந்து எல்லா விஷயத்திலையும் திறன்பட செயல்படுவீங்க. இப்படி திறன்பட செயல்பட போது என்ன ஆகுனா உங்களுக்கு பாராட்டு, மரியாதை, அதே போல் உங்கள் அந்தஸ்து உயர்றதுக்கான காலம், நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். உங்கள் மனதில் இருந்த குழப்பங்கள்லாம் நீங்க போதும். உங்கள் மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கிறது மட்டும் இல்லாமல் உங்கள் மனது உற்சாகம் அடைய போகுது. உற்சாகமான சூழ்நிலை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலையை செய்யணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல 2-3 வேலைகளை சிறப்பாகவும் அதே போல் குறித்த காலத்திலையும் செஞ்சு முடிச்சிருவீங்க. இது உங்களுக்கு சிறப்பான ஏற்றங்களை மேலும் மேலும் கொண்டு வரப்போகுது. உங்கள் மன தெளிவுனால நீங்கள் வந்து தைரியத்தினாலையும் சிறப்பான உயர்வுகளை அடைய போறீங்க இந்த கால நேரத்தில். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மிருகசீரிசம் 1-2 பாதம் உங்களுக்கான கிரக நிலையை சார்ந்து உங்களுக்கான பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத இங்க விரிவா பார்ப்போம். இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொன் பொருள் வாகன சேர்க்கை அதிகமாக இருக்கும். குறிப்பாக வந்து பொருள் சேர்க்கை இந்த கால நேரத்தில் மிக மிக அதிகமாக இருக்க போகுது. பொருள் சேர்க்கை அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிம்மதியான நிலை அடைவீங்க. இந்த நிம்மதியான நிலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலும் மேலும் வாழ்க்கையில் ஏற்றங்களை பெறதுக்கு ஒரு வாய்ப்பாக இங்கு பார்க்கப்படுகிறது. எந்த ஒரு வேலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மன திருப்தி இருக்கும். மன திருப்தி இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலைகளை சிறப்பாக சீரும் சிறப்பமாக செய்வீங்க. வேலைகளை சீரும் சிறப்பமாக செய்கிறது மட்டும் இல்லாமல் உங்கள் தெளிவான மனநிலை உங்களுக்கு வந்து சிறப்பான முடிவுகளை எடுக்க தூண்டும். இப்படி சிறப்பான முடிவுகளை எடுக்கிறப்போ உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் அப்படிங்கிறது நம்மளுக்கு நம்ப முடியாத அளவுக்கு பெரிய ஏற்றமாக இருக்கும். அதே போல் உங்களோட புத்தி கூர்மை, உங்கள் புத்தி கூர்மை வந்து இந்த வாரத்தில் வர பிரச்சனைகள், தடைகள், தாமதங்கள் எல்லாத்தையுமே முறியடிக்க போகுது. அப்படி முறியடிக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களோட ஏற்றங்களை அது வந்து முன்னேற்றங்களாக மாற்ற போகுது. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாக்கு வந்து நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்றுறீங்க அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் மட்டும் இல்லாமல் சமுதாயத்திலையும் வரப்போகுது. குடும்பம், சமுதாயம் ரெண்டுமே உங்களுக்கு வந்து இந்த கால நேரத்தில் துணையாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. அதே போல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிரனின் வரவால் பணம், அதாவது பார்த்தீங்கன்னா பணம் வந்து வரத்து இந்த கால நேரத்தில் மற்ற ராசி நட்சத்திரங்களை கூட கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வரத்து இந்த கால நேரத்தில் சூப்பராக இருக்குது அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம். இதே போல் 12 ராசிகளுக்கான மாத பலன்கள், வார பலன்கள் எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. அது மட்டும் இங்கே இல்லாமல் இங்கே நம்ம சொல்கிறோம் இல்லையா, நல்ல விஷயங்களை நல்லதாக எடுத்துக்கோங்க. தடைகள், தாமதங்கள் எல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் அதை வந்து முன்னெச்சரிக்கையாக ஜாக்கிரதையாக இருக்கிறப்ப உங்களுக்கு ஏற்றம் அப்படிங்கிறது இந்த கால நேரத்தில் சிறப்பாக அமைகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக காணப்படுது. இப்படி மிக மிக அதிகமாக காணப்படுற காரணத்தால் உங்களுக்கு வந்து சீரும் சிறப்பமாக இந்த கால நேரத்தில் உங்கள் வாழ்க்கை இருக்க போகுது. அதே போல் பரிகாரங்களை நீங்கள் எளிதில் பண்ணுற மாதிரி தான் நம்ம சொல்கிறோம். அந்த எளிதில் செய்கிற பரிகாரங்கள் மூலியமாக உங்கள் குடும்பமும் நீங்களும் சந்தோஷமாக இருக்க நமது சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். இத்தோடு இந்த காணொலியை முடிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம்.